அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நரகத்திற்கே கொண்டு செல்லும் பொய். மனிதர்களில் சிலரிடம் தவறை செய்யாதே என்று கூறினால் நான் அப்படித்தான் செய்வேன் என்று கூறுவார்கள். இதை செய் என்று கூறினால் அதை செய்ய மாட்டேன் என்று கூறக்கூடியவர்களும் உண்டு. நல்லதை ஏற்பதை விட தீயதை ஏற்று நடக்கக்கூடியவர்கள்தான் மனிதர்களில் அதிகம். அந்த தீயதிலேயே மிக மோசமானது பொய். பொய் எனும் தீமையாகும். எப்போதாவது பொய் என்ற நிலை போய் சிலரது வாழ்க்கையே பொய்யிலேதான் கழிகிறது. அதை ஒரு பாவமாக கருதுவது கூட கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், பொய் பேசுவதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 30. மனிதனின் இம்மை மறுமை வாழ்க்கை மேம்பட பின்பற்ற வேண்டிய காரியங்களில் ஒன்று மெய் பேசி பொய்யை தவிர்ப்பது. ஆனால் பொய் பேசுவதினால் சில நேரங்களில் நாம் தப்பித்து விடலாம், பலரின் கோபத்தில் இருந்தும் தப்பித்து விடலாம் என்று சர்வசாதாரணமாக பொய் பேசுவதை பழக்கமாக சிலர் கொண்டுள்ளனர். இது நல்லதா கெட்டதா? இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை காண்போம். 1000 பொய் சொல்லி கல்யாணம். 1000 பொய் சொல்லியாவது திருமணத்தை நடத்தலாம் என்ற பழமொழியை கவனத்தில் கொண்டு மூட்டை கணக்கில் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி விடுகிறார்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்னர் அந்த பெண் படும் கஷ்டத்தை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. இவ்வாறு பொய் சொல்லி நடத்தப்பட்ட பல திருமணம் விவாகரத்தில் முடிந்துள்ளது. ஒரு பொய்யை மறைக்க 100 பொய். ஒரு பொய் சொல்ல போய் அதை நியாயப்படுத்திட 100 பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் 100 பொய் சொன்ன பாவத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். மேலும் இவ்வாறு பொய் சொல்லி பழகிவிடுபவர்கள் அல்லாஹ்விடம் மாபெரும் பொய்யர் என்று எழுதப்பட்டு இறுதியில் அவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார். உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும். நன்மையானது நிச்சயம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் வாய்மையாளர் ஆகிவிடுவார். இதை போன்றே பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும். தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் அல்லாஹ்விடம் பெரும் பொய்யர் என பதிவு செய்யப்பட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 6094. தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிலர் தன் வாயால் பொய்களை பேசி பேசி பெரும் பொய்யராக மாறி நரகத்திற்கு செல்லும் பாவியாகி விடுகிறார். பொய் பேசுவதின் விளைவு கெட்ட செயல்களை செய்ய தூண்டும். கெட்ட செயல்கள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை கவனிக்க மறந்துவிடக் கூடாது. பொய் பேசுவது கூடாது என்று தெரிந்திருந்தும் பொய் பேசுகிறாயா என்று கேட்டால் பொய் பேசாதோர் யார் என்று நம்மை கேலி செய்வார்கள். பொய் பேசாத மனிதர் உண்டா? அவ்வாறு இருக்க முடியுமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வாறு நம் பேசும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறுமையில் தண்டனை பெற்று தரும் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. வலப்புறமும் இடப்புறமும் எடுத்தெழுதும் இருவர் அமர்ந்து எடுத்தெழுதும் போது அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 17. மனிதன் பேசும் எந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவு செய்யாமல் விடுவதில்லை. அவன் பேசும் பொய்யான பேச்சுக்களும் வானவர்கள் பதிவு செய்கின்றனர். அந்த வார்த்தைகளுக்கு அவன் மறுமையில் பதில் சொல்லியே தீர வேண்டும். அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். அல் குர்ஆன் அத்தியாயம் 99 வசனம் 7. மிகச்சிறிய அளவு பொய் சொன்னால் கூட
அது மறுமை நாளில் பார்க்க நேரிடும் எனும் போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதன் பாதிப்பு மறுமை நாளில்தான் தெரியும். அவன் செய்த பாவங்களில் பதிவு செய்யப்பட்ட ஏட்டை அவன் காணும் போது அதன் கடுமையை தெரிந்து கொள்வான். பதிவேடு வைக்கப்படும். அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருக்க காண்பீர். இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது? சிறியதையோ பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவு செய்துள்ளதே என கூறுவார்கள். தாங்கள் செய்தவற்றை கண்முன்னே காண்பார்கள். உமது இறைவன் எவருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 49. சிறியதாயின் பெரிய தண்டனை கிடைக்கலாம். நாம் சிறியது என்று எண்ணும் சில வார்த்தைகள் மறுமையில் நரகத்தின் அடிபாதாளத்தில் கூட தள்ளிவிடலாம் என்பதை கவனத்தில் கொண்டு சிறியதுதான் என்று பேசிவிடக் கூடாது. ஓர் அடியான் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் ஒரு சொல்லை பேசிவிடுகிறான். அதன் காரணமாக அவன் இரு கிழக்கு திசைகளுக்கிடையே உள்ள தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் விழுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6477. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.